Dear 12th standard Business Max students, Chapter 1, Example 1.16, find k if the equation x plus y plus z equal to 7, x plus 2y plus 3z equal to 18, y plus k z equal to 6 are inconsistent. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க சொல்கிறாங்க. ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கணும்னா இந்த கேவோட வேல்யூ என்னவாக இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த ப்ராப்ளத்தோடைய கொஸ்டின். ஸோ இப்போ இதை நம்ம எப்பயுமே இந்த லீனியர் ஈக்குவேஷனை கொடுத்ததுனால நீங்கள் முதல்ல மேட்ரிக் ஈக்குவேஷனை மாற்றிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக் ஈக்குவேஷனை எழுதிட்டேன். ஸோ இப்போ மேட்ரிக் ஈக்குவேஷனை உங்களுக்கே தெரியும், நம்ம 3 மேட்ரிக்ஸாக பிரிப்போம். ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ்ன்றது x, y, z ஓட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அதுக்கு நம்ம 0ன்னு போட்டுக்கணும். அடுத்தது ஒய்யோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ நமக்கு, அதாவது இசட்டோட வேல்யூ நமக்கு கே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்றது உங்களுக்கே தெரியும், 3 வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய், இசட். ஸோ பி மேட்ரிக்ஸ்ன்றது லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது 7, 18, 6. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம இப்போ ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஏவும் பியும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதும். ஸோ 1, 1, 1, 1, 2, 3, 0, 1, k, 7, 18, 6. ஸோ இப்போ நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை ரெடி பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சா தான் நம்மளால் இதுக்கு ரேங்க் கொடுக்க முடியும். ஸோ ரேங்க் கொடுத்தா தான் இது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்றதை கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சா தான் நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரோல் எப்பவுமே வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேயும் நமக்கு வேல்யூ 1 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரோஸ் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டெப் 1 போயிடலாம். ஸ்டெப் 1ன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம R2வை 0 ஆக்குவோம். ஸோ R2வை 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், இங்கே 1 இருக்குது. இங்கேயும் நமக்கு R1லேயும் 1 இருக்குது. ஸோ 1 - 1 நமக்கு 0 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம R2 என்ன எழுதணும்னா, R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. ஸோ R2 மைனஸ் R1. ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. செகண்ட் ரோ அப்படியே எழுத சொல்லிக்கிறாங்க. 1, 2, 3, 18. அடுத்தது R1ம் அப்படியே எழுத சொல்லிக்கிறாங்க. ஸோ எதையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ அதுவும் 1, 1, 1, 7. ஸோ R1 எடுத்து அப்படியே எழுதிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மைனஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ இப்போ லெஸ் பண்ண ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 - 1 நமக்கு 0, 2 - 1 நமக்கு 1, 3 - 1 நமக்கு 2, 18 - 7ன்றது நமக்கு 11. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0, 1, 2, 11. ஸோ தேர்ட் வந்து சேஞ்ச் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. 0, 1, k, 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் இப்போ அங்கே எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஷன் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்புன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம R3யை 0 ஆக்குவோம். பட் இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு R3 ஆல்ரெடி 0 ஆகிருக்கு. அதனால நம்ம R1கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டெப்பை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே 0 வந்தாச்சு. ஸோ 0 வந்துட்டனால நம்ம ஃபஸ்ட் ரோ கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய அந்த ஸ்டெப்ஸை நம்ம இங்கே எலிமினேட் பண்ணிடலாம். அந்த ஸ்டெப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம தேர்ட் ஸ்டெப்பு போயிட வேண்டியதான் நேராக. தேர்ட் ஸ்டெப்ன்றது உங்களுக்கு தெரியும், திருப்பி நம்ம R3யை 0 ஆக்க R2 கிட்ட ஹெல்ப் கேட்கும். ஸோ அந்த ஒர்க்கு மட்டும் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ்க்கு பண்ணால் போதும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பரும் பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுடுங்க. அடுத்த செகண்ட் நம்பர் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே 1, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ அப்போ எதுவுமே நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. 1 - 1 நமக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, R3 மைனஸ் R2. ஸோ இது பண்ணாலே நமக்கு இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ A augmented B matrix. ஸோ ஃபஸ்ட் ரோல் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க.
செகண்ட் ரோ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதுவும் அப்படியே எழுதுங்க. இப்போ தேர்ட் ரோ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ R3 0 1 K 6. R2 0 1 2 11. ஸோ மைனஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் லெஸ் பண்ண ஆரம்பிங்க. 0 - 0 நமக்கு 0, 1 - 1 0, K - 2. ஸோ K - 2 அப்படியே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். K - 2 அப்படியே எழுதணும். ஏன்னா இது வேரியபிள், இன்னொன்று நியூமெரிக்கல். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் -11 6 போயிடுச்சுன்னா 5, பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஸோ அப்போ -5. ஸோ இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 0 K - 2 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம ஸ்டெப் 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்துட்டால் எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஈக்குவல் ஃபார்ம் லெவல் வந்தாச்சு. ஸோ அப்போ ஈக்குவல் ஃபார்ம் லெவல் வந்துட்டால் நீங்கள் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்க்கு தான் பார்த்துட்டு நம்ம ரேங்க் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் A. ஸோ இது ரெண்டோடைய ரேங்க்கையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல் மேட்ரிக்ஸோடைய ரோஸையும் நான் ஜீரோ ரோஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நான் ஜீரோ ரோஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். வேல்யூ இருந்தால் நான் ஜீரோ ரோஸ், ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா அது 0 ரோஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோவும் பாருங்கள் நமக்கு வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோவும் பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ இருக்குது. அப்போ இதனோட கவுண்டிங் பார்த்தா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் நமக்கு 3 வருது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு ரேங்க் 3ன்னு கொடுத்துட்டோம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏன்னுக்கிறப்ப நம்ம லாஸ்ட்டு காலம் மறைச்சிடுங்க. மற்ற 3 காலம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோலையும் நமக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு 3. பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இவங்க ஆக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்மளை இந்த ஈக்குவேஷனை இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்குங்கன்றாங்க. இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கணும்னா இந்த ரேங்க்கை வந்து நம்ம மாற்றணும். இது 3ஆக இருக்கணும், இது 2ஆக இருக்கணும். அதாவது இந்த ரேங்க்கை நம்ம 2ஆக ஆக்கணும். அப்போ இது 2 ஆக்கணும்னா இந்த K - 2 இருக்கிற இடத்துல நம்ம 0 கொண்டுட்டு வந்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஈஸியாக இன்கன்சிஸ்டண்ட் ஆக்கிடலாம். ஸோ அப்போ இந்த கேவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே எடுத்து நம்ம 0 ஆக்கலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய கொஸ்டின். ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க சொல்கிறாங்க. ஃபார் ஈக்குவேஷன் டு பி இன்கன்சிஸ்டன்ட், எனக்கு இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க சொல்கிறாங்க. அப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கணும்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ரேங்க் ஆஃப் A ஆர்குமெண்டட் B நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A. ஸோ இந்த பாசிபிலிட்டி வந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட் ஆக்க முடியும். அப்போ இதோட ரேங்க் 3ஆக இருக்குன்னா இதோட ரேங்க் 2ஆக இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம நாட் ஈக்குவல் டு சொல்ல முடியும். அப்போ தான் இது இன்கன்சிஸ்டன்ட் நீண்ட ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் கொண்டுட்டு வர முடியும். இந்த ப்ராப்ளத்தை இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். அப்போ இது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா அப்போ எப்படி பாசிபிள்னா இட் இஸ் பாசிபிள். எப்போ பாசிபிள்னா K - 2 ஈக்குவல் டு 0. அந்த K - 2 நம்ம 0வாக ஆக்கணும். ஏன்னா 0 ஆனால் தான் இதோட ரேங்க்கு 2 ஆகும். இல்லைனா இது 3 ஆகிடும். 3 இருந்துச்சுன்னா ஈக்குவல், அப்போ அது கன்சிஸ்டன்ட். அப்போ நீங்கள் இது இன்கன்சிஸ்டன்ட் ஆக்கணும், இது 2 ஆக்கணும். அப்போ 2 ஆக்கணும், இந்த இடம் 0 ஆகணும். ஸோ அப்போ இந்த இடம் 0 ஆகணும், கேவோட வேல்யூ என்ன? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய கொஸ்டின். அப்போ நம்ம இந்த -2 நீங்கள் அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. தேர்ஃபோர் K ஈக்குவல் டு இந்த -2 அந்த பக்கம் போனால் +2. ஸோ நம்ம கேவோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடம் 0 ஆகிடும். நீங்கள் இப்போ கேவோட வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். 2 - 2 நமக்கு 0. அப்போ இது 3மே 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவோட ரேங்க் வந்து நமக்கு 2 தான் சொல்லுவோம், 3 சொல்ல மாட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கிட்டோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.